தொடர்ந்து அப்டேட்களை பெற தமிழ் டியூட்டோரியல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏன் எல்லாரையும் நான் லினக்ஸ் கற்றுக்க சொல்கிறேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் கேட்கலாம், நீ ஏன் விண்டோஸில் தானே டியூட்டோரியல் போடுற, அப்புறம் ஏன் எங்களை மட்டும் லினக்ஸ் கற்றுக்க சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் ஏன் விண்டோஸில் டியூட்டோரியல் போடுறேன்னா, நான் ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும், நான் தமிழில் டியூட்டோரியல் போடுறேன். இந்தியாவில் தான் விண்டோஸ் நிறையா யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு லினக்ஸை பற்றின விழிப்புணர்வும் ஏற்படுத்தி அவங்கள லினக்ஸும் யூஸ் பண்ண வைக்கணுன்றது தான் என் எண்ணம். ஏன்னா விண்டோஸில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய டெக்னாலஜின்னு அவ்வளோ பெருசாக கிடையாது. ஆனால் லினக்ஸில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அத்தியாவசிய டெக்னாலஜின்னு நிறைய இருக்குது. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் டே டு டே லைஃப்பில் ஒரு லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. அது என்னென்னா, உங்கள் கையில் வச்சுருக்க ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான். அது ஆண்ட்ராய்டு வந்து மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் லினக்ஸ் ஃபார் மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நான் விண்டோஸ் யூசர்ஸை தப்பு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ராப்ளம் விண்டோஸ் யூசர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னா, அதாவது ரான்சம்வேர் வைரஸ், அதாவது வானாக்ரைன்ற ஒரு வைரஸ் தாக்குச்சு. அது வந்து எல்லாரையும் தாக்குச்சான்னா அதுதான் கிடையாது. அது யார் யாரை தாக்குச்சுன்னு இப்போ சொல்லியே ஆகணும். அது விண்டோஸ் யூசர்ஸை மட்டும்தான் தாக்குச்சு. ஏன்னா விண்டோஸ் யூசர்ஸ்க்கு செக்யூரிட்டி ஃப்ளான்றது ஒரு நிறையவே இருக்குது. ஆனால் கண் எதற்கு உங்களுக்கு தெரியாது. ஒரு ப்ரோக்ராமராக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களால கண்டுபிடிச்சிட முடியும். அதை எப்படியோ மைக்ரோசாஃப்ட் அடித்து பிடிச்சி வைரஸ் பேட்ச் எல்லாம் க்ரியேட் பண்ணி சால்வ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதை திரும்ப நடக்காதுன்னு சொல்ல முடியாது. இப்போது வந்து இதை ஆன்டிவைரஸ் கம்பெனி இதை சொல்லி விளம்பரம் பண்ணி ஆன்டிவைரஸ் விற்கிறாங்க. சில ஆன்டிவைரஸ் கம்பெனி தான் வைரஸே க்ரியேட் பண்ணுதுன்னு ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் ஆன்டிவைரஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்குமான்னா அது கிடைக்கவே கிடைக்காது. அது நீங்கள் கண்டிப்பாக 1000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். இதனால் அந்த ஆன்டிவைரஸ் கம்பெனிக்கு ஒரு லாபம். விண்டோஸ் யூசர்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு வைரஸ் அட்டாக் ஆகிடுச்சுன்னா ஓஎஸ் கரப்ட் ஆகிடும். அது மாதிரி ஒரு பெரிய எரர், சின்ன எரரே கொஞ்சம் பெருசாக என்லார்ஜ் பண்ணி தான் அது காட்டும். அதுவே லினக்ஸில் நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த ப்ராப்ளம்லாம் அதில் வராதா, வைரஸ்லாம் அது தாக்காதான்னா. ஸோ நான் கண்டிப்பாக சொல்கிறேன், லினக்ஸில் வைரஸ்ன்றது ரொம்பவே கம்மி, பாசிபிலிட்டின்றதே ரொம்ப கம்மி வைரஸுன்றது. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு பென்ட்ரைவ் கொடுத்து உன் படம் ஏற்றி கொடு, ஒரு ஃபோட்டோ ஏற்றி கொடு, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் காப்பி பண்ணி கொடுன்னா பென்ட்ரைவில் வைரஸ் இருக்கான்னு தான் கேட்பீங்க. இல்லைனா நீங்கள் வைரஸ் ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் உள்ளே போய் ஃபைல் காப்பி பண்ணி போவீங்க. ஆனால் இதுவே அந்த ஃப்ரெண்டு ஒரு வைரஸ் இருக்கிற ஒரு பென்ட்ரைவே கொடுத்து நீங்கள் லினக்ஸில் போட்டாலும் அந்த வைரஸ் அந்த லினக்ஸ் எதுவும் பண்ணாது. ஏன்னா லினக்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நீங்கள் மட்டும் கொஞ்சம் அதில் நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த வைரஸை ஒரு 5 செகண்டில் நீங்கள் ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டு அந்த பென்ட்ரைவையும் க்ளீன் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு கேட்குற டாக்குமெண்ட்டையும் சேஃபாக ஏற்றி தரலாம். லினக்ஸு நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்ளமே வராதான்னா கேட்டால், நீங்கள் யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணிங்கன்னா ஓஎஸ்லாம் கரெக்ட் ஆகிடாது. ஆனால் உங்களுக்கு எங்கே எதை போய் கிளிக் பண்ணணும் அது மாதிரி தெரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. விண்டோஸில் அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா யூஐ கிளியராக இருக்கும். ஒரு தெரியாதவன் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணால் கூட கரெக்டாக அவன் முடிக்க வேண்டிய வேலையை முடிச்சுட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். லினக்ஸை வந்து நீங்கள் ஒரு கற்றுக்கிறதுக்கே ஒரு 10 நாள் ஆகிடும். ஏன்னா அது வந்து நீங்கள் டெக்னாலஜி படம்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு 10 மானிட்டர் வச்சு டெக்ஸ்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் இருக்கும் லினக்ஸும். இப்போ கொஞ்சம் யூஐலாம் ஏற்றி கொஞ்சம் நல்லா வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு டெவலப்பராக ஒரு ப்ராப்ளம் வராமல் நீங்கள் எதையுமே கற்றுக்க முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, நான் ஒரு லாங்குவேஜில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன். அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு யூசர்கிட்ட இன்புட் வாங்குகிற ப்ரோக்ராம்னு வச்சுக்கோங்களேன். அதில் நான் சின்டெக்ஸ் தப்பாக அடிச்சிட்டேன்னா நான் அந்த ப்ராப்ளமை சர்ச் பண்ணி சால்வும் பண்ணிட்டேன். நான் அடுத்த வாட்டி அந்த ப்ரோக்ராமை நான் டைப் பண்ணேன்னா அந்த மிஸ்டேக்கை நான் பண்ணியிருக்கேனான்னு தான் நாங்கள் பார்ப்போம் முதல்ல. அதுக்கப்புறம் தான் ரன் பண்ணவே போவேன். ஏன்னா அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணி சால்வும் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்ற ஒரு பேசிக் சென்ஸ் எனக்கு வந்துடும். அதனால் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் வாட்டி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தயக்கமாகவும் ஒரு பயமாகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபெமிலியராக நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ண மாதிரி ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. லினக்ஸ் யூஸர் ஃபேஸ் பண்ணுற ஒரு ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே இதுதான். ஏன்னா நான் கூட அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நான் மேக்ஸிமம் லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். விண்டோஸ் வந்து நான் இந்த டுடோரியல் பர்பஸ்க்காக, எடிட்டிங் பர்பஸ்க்காக தான் நான் யூஸ் பண்ணுறேனே தவிர மற்ற நேரம்லாம் நான் லினக்ஸ்க்கு தான் ஷிஃப்ட் ஆகிடுவேன். சிம்பிளாக சொல்லணுன்னா லினக்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான ஓஎஸ்.
ஏன்னா எல்லாரும் அதை கற்றுக்கணும். ஏன்னா அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க, இந்த ஓஎஸ் கற்றுக்கிட்டதால எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய பேர் விண்டோஸ் யூசர்ஸ்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு லினக்ஸ் யூஸ் பண்ணணுன்னு ஆசை வந்திருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும். அது கேள்வி என்னென்னா, விண்டோஸில் இருக்கிற சாஃப்ட்வேர்லாம் லினக்ஸ்லையும் இருக்குமானா இருக்குது. ஆனால் அதாவது க்ரியேட்டிவ் பர்சன்ஸ், அதாவது விஎஃப்எக்ஸ் பண்ணுறவங்க, ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும் லினக்ஸ் சப்போர்ட். அது சொல்லப்போனால் லினக்ஸ் அதில் உங்களுக்கு தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். லினக்ஸில் வந்து வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அது ஃபுல்லாக டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவாகவே அதை உருவாக்குனது. நான் அதை ஃப்ராங்காகவே சொல்லிடுறேன். மற்றபடி நீங்கள் விண்டோஸ் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியே லினக்ஸை ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். மற்றபடி ப்ரோக்ராமர்ஸும் அதை ரொம்ப விரும்புவீங்க. இது வரைக்கும் விண்டோஸில் டெவலப் பண்ணவங்க லினக்ஸுக்கு ஷிஃப்ட் ஆனீங்கன்னா நீங்கள் ரொம்ப அந்த லினக்ஸ் ஓஎஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவீங்க. அந்த விண்டோஸில் இருக்கிற விஎல்சி ப்ரௌசர்ஸ், நீங்கள் விண்டோஸில் வந்து எம்எஸ் ஆஃபீஸும் யூஸ் பண்ணுவீங்க, அதில் லிப் ஆஃபீஸ், அது மாதிரி நிறையா இருக்குது. எல்லாமே ஃப்ரீ, நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஓஎஸ் மட்டும்தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஏன்னா ஒரு ஆஃபீஸ் கூட அது கூட இன்ஸ்டால் ஆகாது. ஆனால் லினக்ஸில் அப்படி கிடையாது. லினக்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான எல்லாமே ஒரு பண்டில்டாக வந்துடும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பைத்தான் வந்து ஒரு ஸ்டேபிள் ரிலீஸ் ஆல்ரெடி அது உள்ளே இருக்கும். சிக்கான கம்பைலர், C++க்கான கம்பைலர் அது உள்ளே இருக்கும். தேவைன்னா நீங்கள் அதுக்கு புது வெர்ஷன் வந்ததுன்னா நீங்கள் அப்டேட் மட்டும் பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் 1-2 சாஃப்ட்வேர் தான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே அதில் வந்துடும். இதில் விண்டோஸில் சப்போர்ட் பண்ணுற யூடோரண்ட், பிட்டோரண்ட், எல்லா டோரண்ட் கிளைண்ட் சாஃப்ட்வேரும் அதுலேயும் சப்போர்ட் பண்ணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு 4 GB ஒரு 8 GB ரேம் வச்சு விண்டோஸ் யூஸ் பண்ணால் கூட ஸ்லோவாக தான் இருக்கும். இதுவே நீங்கள் அதை லினக்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம சிஸ்டமாக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்ற அளவுக்கு நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா விண்டோஸ் கொஞ்சம் ஸ்லோவான ஓஎஸ் தான். ஆனால் லினக்ஸ் அப்படி கிடையாது, சும்மா லைட்னிங் ஃபாஸ்ட்டில் ஒர்க் ஆகும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் லினக்ஸ் யூஸ் பண்ணணுன்னு ஆசை இருந்ததுன்னா கூகுளில் போய் லினக்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா நிறைய ஓஎஸ் வரும். இது என்னோடய ப்ரிஃபரன்ஸான ஓஎஸ்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து உபுண்டு, இதை நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னொன்று ஆர்ச் லினக்ஸ், அப்புறம் ஃபெடோரா, அப்புறம் இதெல்லாம் விட ரொம்ப சூப்பரான லினக்ஸ் ஓஎஸ்னால் அது காலி லினக்ஸ். அது வந்து ஃபுல்லாக ஹேக்கிங்க்குனே யூஸ் பண்ணுறது. நான் கூட ஹேக்கிங்கை பற்றி, காலி லினக்ஸை பற்றி டுடோரியல் போட போகிறேன். அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாளில் நான் அதை போட்டுருவேன். மறக்காமல் அதையும் பாருங்கள். இந்த லினக்ஸ் ஓஎஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த லினக்ஸ் ஓஎஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு தெரிஞ்ச லினக்ஸை பற்றின எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் ஏதாவது தெரிஞ்சதுன்னா என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து வர்ற வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். தொடர்ந்து அப்டேட்களை பெற தமிழ் டுடோரியல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்.